குயினில் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ராஜி ரெடியாக இருக்காருங்க. 82 ரன் டார்கெட்டுங்க. ராஜினா பால் போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒயிடுங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று இதே தப்பு தான் பண்ணாங்க. கெட்டாரம் போலே பார்த்தீங்க. பாலுங்க சரியான பாலுங்க. நல்லா போட்டிருக்காருங்க ராஜி. பேட்ஸ்மேன் லீவ் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குங்க. ராஜிட்டு செகண்ட் பாலுங்க போட்டாருங்க. 6ங்க 6ங்க. ராஜி பார்ப்போம் பழி வந்து போடுற பார்ப்போம். ஃபுல் டாஸ் போட்டிருக்காருங்க. ஸ்விங் கிடைக்குன்னு சொல்லிட்டு ராஜி ஸ்டிக்கி ட்ரை பண்ணுறாருங்க. நல்ல ஃபீலிங்கை மாறிட்டு இருந்து 8 ரன் போட்டிருக்காருங்க. 3 பாலாக ராஜி. நான் பண்ண பார்ப்போம். 4th பாலுங்க குத்திருக்காருங்க. 6ங்க 6 வெளியே போதுங்க. ராஜி வந்து 5th பாலுங்க. ராஜி 16 ரன் கொடுத்துருக்காருங்க. நல்ல ஃபீலிங் மாறிட்டு இருந்து லாஸ்ட்டு பாலுங்க. ராஜி கம்பேக் கொடுக்குறாரா பார்ப்போம். ரன்னு கொடுத்துட்டாருங்க ராஜி. ஃபஸ்ட்டு போட்டாருங்க. ஓவருங்க. ஃபஸ்ட் ஓவர் முடிய ஸ்கோர் 16ங்க. செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் காந்திங்க பேட்ஸ்மேன் நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. காந்தி நல்லா ஃபேஸ் போடுவார். பால் நல்ல ஃபேஸுங்க காந்திகிட்டேருந்து பார்ப்போங்க. செகண்ட் பாலுங்க. ஃபஸ்ட் ஒரு ரன் போட்டு கொடுத்துருக்காப்புல. காந்தி என்ன பண்ணார் பார்ப்போம். தேர்ட் பாலுங்க. நல்லா போட்டுருக்காருங்க காந்தி. 2 பால் டாட்டில் போட்டுருக்காப்புல. ஃபஸ்ட் ஓவர் 16 ரன் கொடுத்த நிலையில் காந்தி நல்லா போட்டுருக்காருங்க. கம்பேக்கிங் ஓவராக இருக்குமா போட்டாருங்க. ஸ்ட்ரெயிட்டில் பாருங்க. 4th வரங்க. ஒரு ரனில் போட்டுறாரு காந்தி. ஃபேஸ் தான் காந்திட்டு நல்லா பாலுங்க. கீப்பர் கையில் எடுக்க மாட்டாப்புல. நல்ல பாலுங்க. அந்த டீமில் திருப்பூரத்துக்கு தான் அந்த டைமில் ஃபேஸ் இருக்குங்க. ஃபேஸ் அண்ட் ஸ்விங் இருக்குங்க. நல்லா போட்டாங்க. அடிச்சாங்க. என்ன ஷாட்டுங்க அது எங்கே போச்சு. நல்லா ஷாட்டுங்க. காந்தி 7 ரன் கொடுத்துருக்காப்புல. சரியான ஃபேஸ். அந்த பாலை தூக்கி 100 மீட்டருக்கு மேலே 6 வச்சுருக்காங்க பேட்ஸ்மேனு. நல்ல ஷாட்டுங்க. அடிச்சாருங்க. கேட்ச் போயிருங்க தினகரங்கிட்ட. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு கார்த்தி வந்திருக்காருங்க. நேற்று டெய்லி எக்ஸ்பென்சிவ் பண்ணார். மேட்சே மாற்றி கொடுத்தாப்புல. லாஸ்ட்டாக அவருக்கு ட்ராப் பண்ணி ஒரு பவுண்டரி போயிருங்க. காந்தி நல்லா ஓவர் போட்டு 11 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் 2 பட்டுங்க போட்டாருங்க. மாறிட்ட போயிருங்க பால். கார்த்திக் அந்த எண்ணில் அடிச்சா போயிட்டே இருங்க பால். செகண்ட் பால் லவ்லி பால் போலர்ட்டுங்க. பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணுறாருங்க. எல்லா பாலும் கரெக்டாக கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுறாருங்க. வெயிட் பண்ணுறாங்க பேட்ஸ்மேனு. அடிக்க வேண்டிய பாலுக்கு மட்டும் அடிச்சுட்டு மற்ற பால் வெயிட் பண்ணான்ட்டு நல்லா ஷாட்டுங்க. ஆஃபில் பவுண்ட்ரிங்க. 4th பாலுங்க. பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணி ஆடுறாங்க. பால் நல்ல பாலுங்க. 4 பாலுக்கு 4 ரன் கொடுத்துருக்காரு கார்த்தி. பாலை யோசிச்சு போட்டுட்ருக்காரு. பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணுறாருங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பாலை இதுக்கு போக மாட்டாப்புல. நல்ல ஃபீல்டிங். அக்தர் வந்திருக்காருங்க. 33 ரன்னுங்க. 5 ஓவருக்கு 50 ரன் ஆனோம். பேட்ஸ்மேன் யாருமே விக்கெட் எதுவுமே போடலைங்க. அதுதாங்க விஷயமே. நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. 2 பேருமே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. 2 பேருமே. அக்தர் வந்திருக்காருங்க. நல்லா போடுறாரு பார்ப்போம். நேற்று டேல் நல்லா போட்டிருக்காரு. போட்டாருங்க. 6ங்க நல்லா போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பால் 6ங்க. பேட்ஸ்மேன் குயினில் சிசி டாப்பில் இருக்காங்க. இப்போதைக்கு விக்கெட்ஸ் எதுவுமே விடாமல் போட்டாருங்க. பால் டாட் போட்டிருக்காருங்க அக்தர். தேர்ட் பாலுங்க. ஒரு பால் டாட் போட்டிருக்காரு. விக்கெட் எடுக்கிற அக்தர். பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் பார்க்குறாருங்க. கட்டு எதுவும் பார்க்க மாட்டேறாரு. பால் லைட்டாக விக்கெட் ஆகிறது சூப்பராக ஆடுறாருங்க. பாட்டாருங்க. 4 பாலுக்கு 6 ரன் தான் கொடுத்துருக்காரு. நல்லா போட்டிருக்காருங்க அக்தர். கடைசி 2 பாலுங்க. மேட்ச் பாலுங்க. அக்தர் வெர்சஸ் பேட்ஸ்மேன் போட்டிருக்காருங்க. 7 ரனில் போட்டிருக்காருங்க. 4 பால் அக்தர். ஃபஸ்ட் பால் 6 கொடுத்தோம். அடுத்த 4 பால் டாட்டில் போட்டிருக்காரு. கம்பேக்கிங் பாலை பார்ப்போம். போட்டாருங்க. கடைசி பாலுங்க. கரெக்டாக 7 ரனில் போட்டிருக்காப்புல ஓவரை தீர்மானிக்கூடிய பாலுங்க. அந்த பால் போட்டிருக்காருங்க. டாட் பாலுங்க. 7 ரனில் போட்டிருக்காங்க அக்தர்.
நல்லா வருங்க அக்தர். பேட்ஸ்மேன் நல்லா ஆடி இருந்தார். 6 பால் நிற்க வச்சு போட்டுருக்காருங்க. காந்தி வந்துருக்காருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லெக் சைடு காற்றுங்க. விண்டுக்கு எப்படி போகிறாரு பார்ப்போம். போன ஓவர் 11 ரனில் போட்டார். மேட்ச் ஓவருங்க இந்த ஓவர் போடுறதாங்க மேட்ச்சு. காந்திகிட்டேருந்து போட்டாருங்க. காந்திகிட்டேருந்து நல்லா ஃபேஸ் போட்டுருக்காரு காந்தி. பாப்பா என்ன பண்ணுறாருன்ட்டு. கேட்சா வெளியா பால் ஆறுங்க தேர்ட் ஒன்றுங்க. பேட்ஸ்மேன் 2 ஓவராலாம் ஒன்றுங்க. தருவாங்க நல்லா தருவாங்க தினகரன்லேருந்து. லாஸ்ட்டு 3 பால்ஸுங்க. நல்லா போட்டு 7 ரன் கொடுத்துருக்காப்புல. போட்டாருங்க. நல்லா பாலுங்க. லாஸ்ட் 2 பாலுங்க. மேட்ச் பாலுங்க. விக்கெட் எதுவுமே விடாம விட்ருக்காங்க. கோயிலை சிசியை பார்த்தா பாராட்டியே தீருங்க. அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட்டில். அக்தர பவுண்ட்ரி நல்லா தருவாங்க. அஜய் நல்லா ஹிட்டிங் ஆடுறாருங்க. அஜய் வில்லியம் சிசிலேருந்து சூப்பர் வாழ்த்துக்களுங்க. மேட்ச் பாலுங்க. 8 ரன்லாம் போட்டிருக்காப்புல காந்தி. போட்டாருங்க. என்ன கிட்ட போயிருங்க. 9 ரன்லாம் போட்டுருக்காருங்க. ஓவருங்க 9 ரன்லாம் போட்டுருக்காருங்க இந்த ஓவர். 2 பேருமே அஜயும் ஒரு நல்லா விளையாடிட்டு இருக்காருங்க. 49 ரன் போயிருக்கு. லாஸ்ட்டு 3 ஓவர் 33 ரன்னுங்க. மேட்ச் பிரச்சனைங்க. ஸ்ட்ரெயிட்டு பேய் காற்று அடிக்குதுங்க. பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு பார்ப்போங்க. அக்தர் போடுறாப்புல. போடாருங்க ஃபஸ்ட்டு பால். ரீங்க அக்தர்கிட்ட 18க்கு போட்டாருங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாருங்க அந்த பிச்சை. எப்படி போகிறாரு யூஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன். 5 பால் 5 ரன் கொடுத்துட்டாப்புல. ஃபஸ்ட்லேயே அக்தர் ரன்னு கொடுத்துட்டு டாட் போட்டுருக்காருங்க. போல்டுங்க அப்படியே தான் போட்டாருங்க. கோயிலத்தோட இம்பார்ட்டன்ட் பிளேயர் முத்து வந்திருக்காருங்க. கோயிலத்தோட இம்பார்ட்டன்ட் பிளேயர் முத்துங்க. 16 பாலுக்கு 28 ரன் அடிக்கணுங்க. மேட்சுங்க முத்து கையில் இருக்குங்க மேட்ச்சு. கோயிலத்தோட இம்பார்ட்டன்ட் பிளேயர் முத்துங்க. முத்து வந்திருக்காருங்க. முத்து தாங்க மெயின். முத்து வர்சஸ் அக்தர். பேட்டிங் நல்லா இருக்குங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டியதாங்க மேட்ச். நம்ம போட்டாருங்க ஃபஸ்ட்டு பாலே. அக்தருங்க 15க்கு 28 நல்லா போடுவார் அக்தர். அடிச்சாருங்க ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி முத்து. அஜயோட கேட்ச் ஒன்று மிஸ் பண்ணியிருக்காங்க. பக்கெட்டில் எடுத்து மேட்ச் பால் 2 balls. அக்தர் போட்டிருக்காருங்க. அக்தர் 2 ஓவர் நல்லா போட்டிருக்காருங்க. 1 பாலுங்க மேட்ச் பால். 13க்கு 27ங்க. மேட்ச் பால் ஆன் அக்தர் ஆன் அஜய். தினகரன் போடுறாரு பவுலிங்கு. 12 பாலுக்கு 27 ரன்னுங்க. மேட்ச் ப்ரெஷர் ஓவருங்க. மேட்ச் ஓவருங்க. முத்து ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. லாஸ்ட் 12 balls அடிச்சாருங்க தூக்கி முத்து 6. ஃபஸ்ட்டு பால் ஆறுங்க முத்து கையிலேருந்து. எங்கேயாச்சும் கேஸ்டாருங்க 6. 22ங்க 11 பாலுக்கு போட்டாருங்க முத்து. மாறிட்ட கேட்ச் பால் 6ங்க. முத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாங்க. லாஸ்ட் 2 பால் முத்து 2 6 அடிச்சிருக்காருங்க. முத்து 2 பாலுக்கு 2 6ங்க. வாழ்த்துக்கள் முத்துக்கு. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அடிச்சிருக்காருங்க. ராஜியா ராமதாஸ் கேட்ச் ட்ராப்புங்க. 9 பாலுக்கு 15 அடிக்கணுங்க. 2 பக்கம் மேட்சுங்க. போட்டாருங்க தூக்கி சிங்கிளுங்க. 8 பாலுக்கு 14 ஆடுங்க. முத்து ஆன் ஸ்ட்ரைக்குங்க. முத்து நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. முத்து குறை சொல்லவே முடியும். ஒரு கேட்ச் ஒன்று விட்டுருக்காங்க. போட்டாருங்க வெளியே தூக்கி. மொத்தத்துக்கு வெளியே அடிச்சிட்டாருங்க. இந்த ஓவரில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 20 ரன்னு போயிருக்குங்க. 7 ரன் ஆடுங்க. லாஸ்ட் பால் மேட்ச் பாலுங்க. போல்டுங்க பார்ப்போங்க. 6 பாலுக்கு 7 அடிங்க. கார்த்திங்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பார்ப்போம். ஆப்போசிட் அடிச்சாருங்க ஃபஸ்ட்டு பால். ஃபஸ்ட்டு பாலே கேட்சுங்க. கார்த்தி ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 5 பாலுக்கு காற்று லெஃப்ட் ஹேண்ட் இருக்குங்க. 5 பாலுக்கு 7 அடிக்குங்க. போட்டாருங்க. ப்ரெஷர் அந்த பேட்ஸ்மேன் பவுலர் டீமுங்க. 4 பாலுக்கு 7 மேட்ச் பாலுங்க. கட்டுங்க பாலு. ஃபீல்டிங்க.